தாவேக்க தரப்புல இருந்து ஒரு 60 வேட்பாளர்களை விஜய் அவர்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க. 10 முகங்கள் தான் வந்து தெரிஞ்ச முகமா இருக்கு. ஆட்கள் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கட்சி மக்களிடையே நல்ல அறிமுகமாயிருக்கு. கட்சி அமைப்பு இருக்குது இல்லையா? ஒரு கட்சியினுடைய அமைப்பு ஒரு இடத்துலயும் இருக்கணும். இவர் போயிட்டு திருச்சியில நிக்கலாம். திருச்சியில அமைப்பு இருக்குதா? எழும்பூர்ல வந்து ஒருத்தர் நிக்கிறாரு. எழும்பூர்ல கட்சி இருக்குதா? இல்ல பரிச்சயமானவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா வீட்லயுமே வந்து நிக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய ஒவ்வொரு முகமும் விஜயோட முகமா நீங்க பாருங்க அப்படின்னு தானே சொல்றாரு. தொடர்ந்து வேட்பாளர் நிறுத்துறாரு. ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு சந்திக்கிறாரு அப்படின்னம்னா, ஸ்டாலின் சந்திக்கிறாருன்னா அவங்களோட 10 வருஷம் 5 வருஷம் அனுபவம் இருந்ததுன்னா தான் அங்கே வந்துட்டு முன்னாடியே உட்கார முடியும். அப்படியாப்பட்ட ஒரு கட்சி அமைப்பு இருக்கிற தமிழ்நாட்டில் நீங்கள் கட்சி அமைப்பையே பலப்படுத்தாத நீங்கள் நான் தேர்தலை சந்திக்க போறேன்னா எங்கிறது அது நடக்கும்? அவனை விஜய் வந்துட்டு அங்க போயிட்டு சொன்னார்னா, இந்த இடத்தில் நமது வேட்பாளர் நிற்கக்கூடிய பரந்தாமனோடனே அங்க விசில் பறக்கணும், பரந்தாமா அப்படின்னு 4 பேர் கத்தணும். அப்பதான் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கான்னு அர்த்தம். இது அண்ணா பார்த்தாரு, கலைஞர் பார்த்தாரு, எம்ஜிஆர் பார்த்தாரு. இவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இவர் நேரா யாராவது ஒருத்தர் பேச விட்டு இவர் எழுதி பேசுறாரு. அதிமுக 1000 ரூபாய் அறிவிச்சிச்சு மகளிருக்கு. எடப்பாடி அவர்கள் 2000 அறிவிச்சாங்க. விஜய் அவர்கள் வந்து 2500 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன புதுவித மாற்றம் இருக்குது? இதே தாவேக்காவினர் தான் அந்த 1000 ரூபாய் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. விடியல் பயணத்தெல்லாம் கிண்டல் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆனாங்க. அடிப்படையா அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், வறுமை கோடுன்னு என்ன, வறுமை ஒழிப்பு என்ன, எதற்காக இது அவசியப்படுது அப்படின்றத விளக்குனாதான் விஜய்க்கு மரியாதை. ஸ்டாலின் அவர்களுக்கு 20%, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு 10% போகுது. அவரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பட்ஜெட் போட்டாச்சு, 4 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டாச்சு. 4 லட்சம் கோடிக்கு பணம் ரெடியா இருக்குமா? உடனே நிறைய வண்டிகள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நேரம் அது வீட்டில் போயிட்டு இறங்குமா? லூசுத்தனமா இல்லை அது. அரசியல் விமர்சகர் ஐயநாதன் ஐயா தான் இருக்காங்க. வாங்க உங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? சூப்பர் ஐயா. அரசியல் களத்துல பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இது வரைக்குமே வந்து தாவேக்க தரப்புல இருந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கலன்னு சொல்லுவோம். இப்போ முதற்கட்டமா ஒரு 60 வேட்பாளர்களை விஜய் அவர்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பையும் வெளியிடல. பட் தொடர்ந்து செய்திகள் எல்லாம் வெளியாகிக்கிட்டு இருக்கு. ஒரு 60 பேரோட லிஸ்ட். அதுல விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னா திருச்சியில வெஸ்ட் சைடு நிக்க போறதாகவும், இன்னொரு தொகுதி பெரம்பூர் தொகுதியும் நிக்க போறதாகவும் சொல்றாங்க. மொத்தமே அவங்க வெளியிட்டிருக்க அந்த அறிக்கையில ஒரு 10 முகங்கள் தான் வந்து தெரிஞ்ச முகமா இருக்கு. அப்படின்றப்போ இவங்க கிட்ட தெரிஞ்ச ஆளும் இல்ல, ஒரு நல்ல எப்படி சொல்றது, ஒரு பரிச்சயமான முகமும் இல்லைன்றப்போ எப்படி அவங்க வந்து களத்துல நின்று ஜெயிக்க போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, பட் முதல்ல ஒரு 10 பேரோட பேராவது தெரியுது இல்லையா? விஜய், புசி ஆனந்த், கூப்பா கிருஷ்ணன், அப்புறம் வந்துட்டு அருண்ராஜ், செங்கோட்டையன், இப்படி இருக்குது. பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆட்கள் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கட்சி மக்களிடையே நல்ல அறிமுகமாயிருக்கு. கட்சி அமைப்பு இருக்குது இல்லையா? ஒரு கட்சியினுடைய அமைப்பு ஒரு இடத்துலயும் இருக்கணும். இவர் போயிட்டு திருச்சியில நிக்கலாம். திருச்சியில அமைப்பு இருக்குதா? எழும்பூர்ல வந்து ஒருத்தர் நிக்கிறாரு. எழும்பூர்ல கட்சி இருக்குதா? கட்சியினுடைய அமைப்பு இருக்கணும். ஒரு வட்டத்திலையும் ஒரு வட்ட கமிட்டின்னு சொல்லுவோம். ஒரு வட்டம் அப்படின்னோம்னா மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமும் கிட்டத்தட்ட 30 to 45,000 ஓட்டு, தெரியுமா? ஆனால் அமைப்பு இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்க, எந்த புதுக்கோட்டை நீங்கள் புதுக்கோட்டையில் நீங்கள் இருக்கீங்க. புதுக்கோட்டையில் நீங்கள் வாழற அந்த பகுதியில் வந்துட்டு தாவேக்கனுடைய அமைப்பு இருக்கா? அதுதான் பிரச்சனை. ஏன்னா அமைப்பு இருந்ததுன்னா தான் மக்கள் அங்கீகரிப்பாங்க. அந்த அமைப்பு அங்கே வந்துட்டு ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தும், அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தும், அங்கே மக்கள் பிரச்சனைக்காக 4 பேர் போயிட்டு தாசில்தார் ஆஃபீஸ்கிட்ட போய் பேசுவான், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட போயிட்டு பேசுவான். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போது தானே வந்துட்டு மக்களுக்கு தெரியும், குறைஞ்சபட்சம் அவங்க ராவடி பண்ணுவாங்கடா அப்படின்றது பேர் எடுத்துருக்கோம். எதுவும் இல்லைன்னா, கட்சி அமைப்பு இல்லைன்னா வெறும் பேனர் மட்டுமே வச்சுவிட்டு நாங்கள் கட்சி அப்படின்னு பரப்புரை பண்ணிட்டீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் இவருன்னு கேட்டுட்டு அப்படி விட்டுருவாங்க. இதான் இந்த பிரச்சனையை தான் நான் ஆரம்பத்திலேருந்து அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன், முதல்ல கட்சியினுடைய கட்டமைப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. கட்டமைப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் பயன்படுத்திக்கல விஜய். அவங்களெல்லாம் அப்படியே விட்டுவிட்டாரு. ஏன்னா நாஞ்சில் சம்பத்தெல்லாம் வந்துட்டு நீண்டகால அரசியல்வாதி. அவரும் சரி, இந்த செங்கோட்டையன் அவரும் சரி, அவங்க 2 பேருமே வந்துட்டு இல்லை வலிமையானவர்கள். கட்சி கட்டமைப்பு அவர் கட்டமைப்புகள்லாம் இவங்கெல்லாம் பண்ண போனா அவங்க வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. அவங்க ஒரு ரசிகர் மன்ற அமைப்பு. அந்த ரசிகர் மன்ற அமைப்பை தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு கட்சி அமைப்பை மாற்றணுன்றது அரசியல் வயப்படுத்தல்னு அதில் அவங்க பண்ணவே இல்லை. இப்போ பண்ணாத நிலையில் இவங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல இந்த கட்சிக்கு அந்த ரசிகர் மன்றத்துக்குமே ஒத்து போகாது. இப்போ கூப்பா கிருஷ்ணன் ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா வேட்பாளர் பட்டியலில். ஆக்சுவலாக அதான் அவங்க வெளியிடலான்னு கூட நேற்று போயிட்டு அவங்க நேர்காணல் பண்ணும்போது எல்லாரையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாராம் விஜய். 60 பேரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதனால அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். உடனே பத்திரிகையாளர்கள் போட்டாங்க. இது ஒன்றும் ஒரு டூப்ளிகேட் செய்திலாம் ஒன்றும் கிடையாது, நடக்க போறது தான் அது. அப்படி இருக்க
இந்த வேட்பாளர்கள் வந்துட்டு அங்க போகும்போது அந்த ரசிகர் மன்றம் வந்துட்டு புரிஞ்சுக்கணும்ல, இவர் தான் நிக்கிறாரு, இவர் யாருன்னே அவங்களுக்கு தெரியலன்னா அப்ப என்ன விதமான கோஆர்டினேஷன் இருக்கும்? இப்போ இது கல்யாணத்துக்கு நீங்க யாருங்க, மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடான்னு கேட்டுக்கிட்டு வரவேற்று உபசரிச்சு மரியாதை கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இதுல ரொம்ப கஷ்டம். கட்சியில வந்துட்டு ஒரு வேட்பாளரை போட்டு அறிமுகப்படுத்தி, அறிமுக கூட்டம் நடத்தி, தொண்டர்களிடையே அறிமுக கூட்டம் நடத்தி, அப்புறம் பொதுவில் அறிமுக கூட்டம் நடத்தி, அப்புறம் தெரு தெருவா போயிட்டு வாக்காளர் சந்திப்பை நடத்தி, பெரிய விஷயம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் 7 21 நாள் 21 நாள் படாத பாடுபடணும். அதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். இங்க எங்க இருக்கும்? கட்சியினருக்கு முதல்ல அரசியல் அனுபவமே இல்லை. அது விஜய் கொடுக்கவே இல்லை. கொடுக்காம இவர் வந்துட்டு என்ன பண்றாரு, இந்த ஊடக வெளிச்சத்திலேயே கட்சியை கொண்டு போறாரு. பட் அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது? யாருக்குமே இவர் யார் இப்ப இவர்கிட்ட சொன்ன அப்படின்னோம்னா, சரி யாரை நிறுத்திருக்கிறீங்கன்னு இப்ப நீங்க சொல்லுங்கன்ட்டு அந்த லிஸ்ட் அப்படின்னா அவருக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் நீங்க கட்சிக்காரனோட பழகி இருக்கணுங்கிறேன். கண்டிப்பா. இப்ப ஒருத்தரையும் கூப்பிட்டு சந்திக்கிறாரு அப்படின்னோம்னா, ஸ்டாலின் சந்திக்கிறாருன்னா அவங்களோட 10 வருஷம் 5 வருஷம் அனுபவம் இருந்ததுன்னா தான் அங்க வந்துட்டு முன்னாடியே உட்கார முடியும். 35 வருஷம் 40 வருஷம் கட்சியினுடைய அமைப்புல இருந்து மாவட்ட லெவல்ல உயர்ந்தவனுக்கே இன்னும் அங்க சீட்டு கிடைக்காததெல்லாம் இருக்கு தெரியுமா? கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சுன்னுவான். இதயத்துல இடம்னு ஒரு கலைஞர். இதெல்லாம் எங்க போய் தர்றது? இதெல்லாம் தாண்டி கட்சி அப்படியாப்பட்ட ஒரு கட்சி அமைப்பு இருக்கிற தமிழ்நாட்டில் நீங்க கட்சி அமைப்பையே பலப்படுத்தாத நீங்க நான் தேர்தலை சந்திக்க போறேன்னா எங்கிறது அது நடக்கும்? அதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் டிராபேக். செகண்ட் டிராபேக் வந்துட்டு என்ன ஆகிடும்னா, அந்த கட்சியினருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் மக்களிடையே இருக்கக்கூடிய உறவு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த உறவை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. அது முதலினுடைய வீக்னஸ். அப்படியே தொடருது. மக்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திருக்கணும். வேற ஒரு தலையை மட்டும் காட்டிட்டு அப்படியே இது பண்ணா அது சினிமாவுக்கு சரியா வரும். இது களத்துக்கு சரியா வராது. களத்துக்கு எல்லாரும் நேரம் பஸ் ஏறி போ பனையூருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. நீங்க ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு எம்எல்ஏ அந்த இடத்துல அவர் சந்திக்கிறாருன்னா அவர் பரிச்சயமானவனா இருக்கணும். இப்ப இந்த இடத்துல யார் நீ திமுக அப்படின்னா நான் ஒரு 5 பேர் சொல்லலாம். அதிமுக 5 பேர் சொல்லலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்ல பரிச்சயமானவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா வீட்லயுமே வந்து நிக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய ஒவ்வொரு முகமும் விஜயோட முகமா நீங்க பாருங்க அப்படின்னு தானே சொல்றாரு. அப்புறம் வேட்பாளர் நிறுத்துறாரா? ஒருத்தர் தானே ஓட்டு போடுவாங்க. அப்ப அவர் பரிச்சயமானவர் தானே இருக்கணும். எல்லாரும் விஜய் விஜய் இதெல்லாம் சும்மா டூ படிக்கிறது இல்லை. அதான் தெரியல, அரசியல் தெரியல. இப்ப அண்ணாவை தெரியாதா, கலைஞரை தெரியாதா, எம்ஜிஆரை தெரியாதா, தேர்தல் அவங்க யாராவது சொன்னாங்களா? அது மாதிரி இல்லை. ஏன்னா அந்தந்த இடத்துக்கு உரியவனா அவங்க வளர்த்தெடுக்கிறோம். அப்படி வளர்த்தெடுக்கும் போது அது ஒரு அரசியல் கட்சி. அதெல்லாம் ஒரு காலகட்டம். அதில் நான் சொன்னா என் பொண்ணு ஒத்துக்குவா கட்டிக்குவா அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு இப்படி சொன்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்குவீங்களா? அதில் மாப்பிள்ளையினுடைய நம்பர் கூட நான் பாத்துக்கிறேன். பரிச்சயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஒன்னும் ரிஜெக்ட் பண்ண போறது இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. பரிச்சயப்படுத்திக்கிறேன் நான் முதல்ல. உன் ஜாதகம் கிதகம் எல்லாத்துக்கும் ஓர வை, அதை நீ பாத்துட்டல, நீ ஓகே பண்ணிட்டல, விடு எனக்கு ஆளை அனுப்பு அப்படின்னுவீங்கல்ல. ஏன் அதை செய்யறீங்க? பரிச்சயப்படுத்திக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒரு தொண்டை ஒரு சாதாரண ஆளு அப்படின்றவன் ஒரு மக்கள் பிரதிநிதியா உயரக்கூடிய இடம் தேர்தல். அந்த இடத்துக்கு அவன் உயரணும் அப்படின்னா அந்த அறிமுகம் இருக்கணும், அடிப்படை தட்டு அறிமுகம் இருக்கணும். அவனை விஜய் வந்துட்டு அங்க போயிட்டு சொன்னாருன்னா, இந்த இடத்தில் நமது வேட்பாளர் நிற்கக்கூடிய பறந்தாமனோடனே அங்க விசில் பறக்கணும், பறந்தாமா அப்படின்னு 4 பேர் கத்தணும். அப்பதான் அவன் அங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கான்னு அர்த்தம். இது அண்ணா பார்த்தாரு, கலைஞர் பார்த்தாரு, எம்ஜிஆர் பார்த்தாரு. இவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இவர் நேரா யாராவது ஒருத்தர் பேச விட்டு இவர் ஏறி பேசுறாரு. எதுவுமே இல்லையா? இப்போ அவங்க வந்து வேட்பாளர் பட்டியலுக்கு முன்னதா வந்து மகளிர் தினத்துல ஒரு இது வெறும் சாம்பிள் தான் சொல்லிட்டு ஒரு திட்டங்கள் அறிவிச்சிருந்தாரு, தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருந்தாரு. அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பெண்களுக்கான வாக்குறுதிகள் அதிகமா இருந்தது. ஸோ இந்த வாக்குறுதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து திமுக 1000 ரூபா அறிவிச்சிச்சு மகளிருக்கு, எடப்பாடி அவர்கள் 2000 அறிவிச்சாங்க, விஜய் அவர்கள் வந்து 2500 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன புதுவித மாற்றம் இருக்குது? இல்ல அல்ல ஒண்ணுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா வந்துட்டு இதே தாவேகாவினர் தான் அந்த 1000 ரூபாயெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, விடியல் பயணத்தெல்லாம் கிண்டல் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. அடிப்படையா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். வறுமை கோடுன்னா என்ன, வறுமை ஒழிப்புன்னா என்ன, எதற்காக இது அவசியப்படுது அப்படின்றத விளக்குனாதான் விஜய்க்கு மரியாதை. அவங்க கொடுத்ததை நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு இவர் சொன்னாரு. இவர் தான் முதல்ல கிண்டல் பண்ணவர். யார்? எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் பட்ஜெட்ல இடம் இல்லை, ஏகப்பட்ட கடன் சுமை இருக்குது, எங்க இருந்து போவாங்க ஃபண்டுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு அவர் தான் கேட்டார். இப்போ அவரே 2000ன்றாரு. இவர் என்ன சொல்றாரு? 2500ன்றாரு. இப்போ ஒரு விஷயம் அங்கே கவனிக்கிறேன். நீங்க 2 பேருமே இதை கிண்டல் அடிச்சிட்டீங்க, எதிர்த்துட்டீங்க. இன்னொரு விடயம் முக்கியமா என்ன அப்படின்னா, ஸ்டாலின் எல்லாருக்குமே கொடுக்கல. வறுமை கோடுன்ற ஒரு அளவை வச்சுதான் 1,31,00,000 பேர் அப்படின்றாரு. மற்றதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, முதியோர், உடல் ஊனமுற்றோர், கைம்பெண்கள் தனியாக அதை பிரிச்சிடுறாரு. அது ஒரு 37 லட்சம் பேர் தனியாக பிரிச்சிடுறாரு. அதை
பிரிச்சுட்டு அவங்களுக்கு தனியா அது வேற மாத ஊதியம், மாதத்துக்கு வந்துட்டு ஓய்வூதியமா 1500 இதெல்லாம் அவர் வச்சுட்டாரு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க வந்துட்டு சப்ஸ்டன்ஷியேட் பண்ணாதான் உங்க மேல நம்பிக்கை ஏற்படும். இப்போ ரவீனா வந்துட்டு என்ன இன்டர்வியூ எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி பொறுத்து தான் என் பதில். இப்போ ரவீனா கிட்ட தான் ஸ்டஃப் இருக்குது. நான் தான் என்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். அது இல்லை. அப்போ ரவி இந்த சேனலுக்கு வர போறவங்க அந்த நெறியாளர் நல்லா கேட்குறாங்க அப்படின்றதுனால தான் ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க, தொடர்ந்து வருவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு இடத்துக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். நீங்க காரண காரியத்தோட சொல்லணும். நான் ஏன் 2500ன்னு சொல்றேன், நான் ஏன் எல்லாருக்குமானதுன்னு சொல்றேன். அவர் சொல்றாரு எல்லா பேருந்துலையும் போயிடும். அது என்ன பிங்க்கு எல்லாத்துலையும் போகலான்னு. எல்லாத்துலையும் போறவங்க என்ன போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நான் கும்பகோணம் போறேன் அப்படின்னா இலவச பேருந்து போயிடும். அது கும்பகோணத்துக்கு டிக்கெட் கொடுப்பாங்க, வெள்ளை டிக்கெட் கொடுத்தானே அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? மொத்த டிரான்ஸ்போர்ட்டினுடைய காஸ்ட்டும் வந்துட்டு அரசு தாங்க வேண்டியது இருக்கும். முடியுமா அது? இப்ப இவர் ஸ்டாலின் பண்ணக்கூடிய பிங்க் பஸ்ன்றது என்னன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். அது இங்க இருந்து போயிட்டு நீங்க வந்துட்டு அங்க இறக்கலாம். இப்ப எங்க ஊர் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் வடசேரி கிராமம். எங்க கிராமத்துல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் போனீங்கன்னா மன்னார்குடி, இந்தாண்ட ஒரு 18 கிலோமீட்டர் போனீங்கன்னா பட்டுக்கோட்டை, இப்படி ஒரு 11 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரத்தநாடு. இப்படி இதுக்குள்ளதான் போயிட்டு அங்க வேலை செய்வாங்க, போவாங்க, வருவாங்க, காய்கறி மார்க்கெட்டுக்கு போவாங்க, ஜவுளி எடுக்க போவாங்க, ஏதோ மாத்திரை மருந்து டாக்டருக்கு பாக்குறதுனால இவ்வளவுதான் அவங்களோட ஏரியா உலகம் அவ்வளவுதான் இருக்கும். இதுக்கடையில ஸோ அந்த பிங்க் பஸ் அவ்வளவுதான் ஓடும். அவங்க ஏறிக்கிட்டு சிதம்பரம் போ அப்படின்னாங்கன்னா யாருக்கு முடியும்? அது முடியாது, அது கிடையாது. அப்ப விஷனே இல்லாத பேசுறாரு இவரு, ஒரு பார்வையே இல்லாத பேசுறாரு இவரு. கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த பார்வை இல்லை, எல்லாரும் கொடுத்து. அப்ப மக்கள் நான் சொல்ல என்னடா அது யோசிப்பாங்கல்ல மக்கள். இப்போ நாங்கள் வந்துட்டு நானும் என் மனைவியும் வந்தோம். எங்கள் ஊர்ல இருந்து மன்னார்குடியில் இருக்கணும். மன்னார்குடி டு பஸ் ஸ்டாண்டு ஒரு 10 ரூபா டிக்கெட்டு. நான் 20 ரூபா கொடுத்து 2 டிக்கெட் இருந்தேன். உடனே இல்லை 10 ரூபா தான் அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் அப்படி சொல்லி வேறு வெள்ளை டிக்கெட் கொடுத்தாங்க. உடனே இவங்க மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. அது என்ன அப்படின்னா அவ்வளோதான், அது போதும், அவங்களுக்கு தேவை அதுதான். எனக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இல்லை, என் லைஃப்ல டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இல்லை. ஆனால் அங்கேருந்து நான் சென்னைக்கு வர்றதுக்கு, நான் மும்பை போகிறதுக்கெல்லாம் அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகும் தான். அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. அப்போ இந்த பார்வையே இல்லாத இருக்கிறவங்களை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? நீங்க ஒரு காகிதம் கொடுக்குறாங்கன்னு எடுத்து ஒரு படிக்கிறார். இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்த போறோன்ற ஒரு விடயம் தான் மக்களுடைய கவலை. எப்படி ஒரு கிரெடிட் ரேட்டிங் இருக்குதோ உங்களுக்கு ஒரு கிரெடிட் ரேட்டிங் இருக்குது. நீங்க வங்கியில போயிட்டு கடன் கேட்டீங்கன்னா ரேட்டிங்ல இல்லைம்மா அப்படின்வாங்க. விவசாயிக்கு இன்னைக்கு வந்துட்டு கிரெடிட் ரேட்டிங் இருக்குது தெரியுமா? விவசாய கடன் வாங்கணும் அப்படின்னோம்னா கிரெடிட் ரேட்டிங் இருக்குது. இது விவசாயிகள்லாம் கூட கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இவர் ஏதாவது ஒரு கடன் ஒரு கட்டலை அப்படின்னா ரேட்டிங்ல அடிபட்டு போயிடும். இல்ல எதை கட்டலையா நீ, அது இல்ல கண்ணையா அப்படி கட்டிட்டு வா, இல்லாட்டி கடன் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அங்க ஒரு அதே மாதிரி தலைவர்களுக்கு கிரெடிபிலிட்டி ரேட்டிங் உண்டு, நம்பகத்தன்மையும். நீங்க என்ன வேணும்னு சொல்லலாம், நம்பணும் மக்கள். இப்ப ஸ்டாலின் வந்துட்டு நான் 2000 ரூபாய் தரேன் அப்படின்னோம்னா அவர் 1000 ரூபாய் தந்து பேர் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 27-28 மாசம் கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ அவர் 2000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அடுத்த சம்மர் வரும்போது என்ன தலைவா 2000 ரூபாய் இல்லையா அப்படின்னோம்னா போட்டுடுறேன் அப்படின்னு. அவர் ஒரு பெரிய காசுலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு 1500 கோடி 4.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு போகலாம். ஆனா பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வரணும் எல்லாத்தையும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சொல்றீங்க அப்பா எனக்கு வந்துட்டு அடுத்த மாசம் வந்துட்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க பண்றீங்க. என்ன கம்ப்யூட்டர் நீங்க சொல்றீங்க, எவ்வளோ ஆகணும்? அது ஒரு 45-50,000 ஆகுன்றீங்க. சரி சரி அப்படிதான் சொல்லுவாரு. வாங்கி கொடுத்துறேன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் யோசிப்பாரு அக்காமடேட் பண்றது எப்படி. ஏன்னா அவர் எங்க இஎம்ஐ கட்டியிருக்கலாம், வீட்டுக்கு கட்டலாம், சமையல் இதெல்லாம் கட்டுறேன் அப்படின்னு அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவார். இதுக்கு மேலே ஒரு கடன் வாங்க முடியும். இவ்வளவு சரி சரின்ற வார்த்தைக்குள்ள இவ்வளவு அடக்கம். இதை விட கொடுமையானது டு பி a சீஃப் மினிஸ்டர். சொல்ற ஒரு வார்த்தையும் இங்க வந்துட்டு ரொம்ப அழகா ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க வேணா பாருங்க, இந்த மக்கள்கிட்ட போய் பேசும்போது ஸ்டாலின் மனு கொடுத்தானா வாங்கி வச்சுக்கிறார், திருப்பி எதுவுமே பேச மாட்டார். பாத்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா அவரை யோசிக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஆளு யோசிக்கிறது கிடையாது, நம்ம ஆளு விட்டுறது, அள்ளி விட்டுறது. மயான கொள்ளையில விடுவாங்களே இப்படிலாம் செய்யக்கூடாது. அரசியல் முதிர்ச்சி வந்துட்டு மக்கள் கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்க சொல்லிட்டு வந்துட்டு இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு கிரெடிபிலிட்டி இந்த இடத்துல தான் உருவாகுது. அப்போ உங்க அப்பாவை பத்தி கிரெடிபிலிட்டி அப்பா போனோம், அப்பா சொன்னதோட ஒரு 2 நாள் போடுறாங்க, வாங்கி கொடுத்துருவாரு. உங்களுக்கு அது மிதமிஞ்சி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். உங்க அப்பானுடைய பண கஷ்டம், அவர் போட்ட கணக்கு, இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நம்பகத்தன்மை இருக்கும். அப்ப நாளைக்கு வந்துட்டு நம்மள பேர் போட்டு படிக்க வைப்பாரு அப்படின்றது அந்த இடத்துல இருந்தா வரும். இங்கேயே வாங்கி தரலன்னா அங்க எப்பா நீ எங்க என்ன படிக்க வைக்க போற, என்ன தூக்கி அந்த காலேஜில் போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே காலி பண்ணுவீங்க.
ஸோ இதான் கிரெடிபிலிட்டி, இதான் நம்பகத்தன்மை. ஸோ இந்த நம்பகத்தன்மை வளர்க்காத ஒரு அரசியல்வாதியினுடைய சொல்லு அங்க மக்கள் மத்தியில் ஈடேறாது. ஆனா விஜய் அவர்கள் நீங்க இப்போ இந்த 4 லட்சம் கோடி கடன் வாங்கி நான் அதுக்குள்ள எல்லா பட்ஜெட்டையும் கொடுக்குறேன்றீங்க. ஆனா விஜய் அவர்கள் இந்த மகளிர் தினத்துல பேசும்போது என்ன விஷயத்த முன்வைக்கிறார் அப்படின்னா, இதுல வந்து 4.5 லட்சம் கோடியில 30% வந்து ஸ்டாலின் அவர்களுக்கே போகுது, ஸ்டாலின் அவர்களுக்கு 20%, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு 10% போகுது. இந்த 30% வந்து நம்ம ஸ்டாப் பண்ணாலே போதும், ஊழலை ஒழிச்சு மக்களுக்கு சரியான முறையில எல்லாத்தையும் கொடுக்க முடியும்ன்றாரு. அவரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பட்ஜெட் போட்டாச்சு, 4.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டாச்சு, 4.5 லட்சம் கோடிக்கு பணம் ரெடியாக இருக்குமா? ஸோ அதுலேருந்து 20% என்ன ஆச்சு? 4.5 லட்சத்தில் 50 கோடி ஆகுதா? 50 கோடி அவர் வீட்டுக்கு போயிட்டோம். உடனே நிறைய வண்டிகள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நேராக அது வீட்டில் போயிட்டு இறங்குமா? லூசுத்தனமா இல்லை அது. ஆடிட்டிங்னா என்னன்னே தெரியல, இவருக்கும் தெரியல, இவருக்கு கேடு. அருண்ராஜ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த அளவு சொல்லணும்ல. காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குது. தேர்தல் ஆணையம் மாதிரி, கோர்ட்டு மாதிரி, விஜிலன்ஸ் கமிஷன் மாதிரி. அது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அது என்ன பண்ணணும்னா, இந்த வருடத்துல நீ செலவு பண்ணது எப்படி செலவு பண்ண, டெண்டர் விட்டு தேர்ந்தெடுத்தியா, எல்லா விடயமும் வந்துட்டு ஜனவரி இல்லாட்டி டிசம்பர்ல ஆரம்பிச்சு மார்ச்சுக்குள்ள முடிப்பான். அவன் ரிப்போர்ட் ஒன்று தருவான். அந்த ரிப்போர்ட்ல எதுக்கு நீ அலாகேட் பண்ண ஃபண்டை, என்ன அடிப்படையில் பண்ண, டிசிஷன் சரியான டிசிஷனா, அது சட்டப்படி இருக்கா, எடுத்தியா அப்படின்றதெல்லாம் பார்த்து அந்த காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு தான் ஒரு அரசு இயங்க முடியும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு டெண்டர் விட்டலாம், அதில் வாங்கிடலாம், உடனே இந்த அறப்போர் இயக்கம் மாதிரி ஒருத்தர் போயிட்டு கேஸ் போட்டான்னா காலி முடிஞ்சு போச்சு. ஒரு கிலோக்கு எடப்பாடி பழனிசாமி இதில் வந்துட்டு ஒரு கிலோக்கு 20 ரூபாயோ 50 ரூபாயோ வச்சாங்க, போட்டாங்க, டெண்டர் கேன்சல்ட்டு. இப்போ நீங்கள் எங்கே துட்டு அடிப்பீங்க? இது தெரியுமா? அந்த விஷயம், நான் பேசுகிற விஷயம் என்னன்றது விஜய்க்கு தெரியுமா? இவங்கெல்லாம் சும்மா பேசிக்கிட்டு திரியிறாங்க. நேற்று நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றாரு. நேற்று கேள்விப்பட்டு நீங்கள் வந்துட்டு மேடையில் பேசுவியா? அது என்னன்னு கேட்க மாட்டியா? ஒரு கூட்டம் போட மாட்டியா? உன் கட்சியில் அட்லீஸ்ட் ஒரு 6-7 பேர் இருக்கிறான்ல, ஜான் ஆரோக்கியசாமி வந்துட்டு புஷியானது வரைக்கும் எல்லாம் பெரிய அறிஞர்கள் அரசியலில் உட்காந்து பேசியிருக்க வேண்டியதானே அவங்களோடலாம். ஒரு விடயமும் இங்கே இவ்வளோ புத்தகம் இங்கே இருக்குது அப்படின்னோம்னா விவரம் இல்லாத இல்லை. அவ்வளோ புத்தகம், இவ்வளவு விவரம் இருக்குது. ஒரு இன்னைக்கு வந்துட்டு அங்கே போர் நடக்குது, இங்கே கேஸ் இல்லை, என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பெரிய சிக்கல் தெரியுமா அது? ஒரு கேஸ் வந்துட்டு இப்போ அமெரிக்காவில் இருந்துட்டு இல்லாட்டி நார்வேல இருந்துட்டு வாங்குறோன்னா, நார்வேல இருந்துட்டு அட்லாண்டிக் சமுத்திரம் ஃபுல்லாக இது பண்ணிட்டு ஆப்பிரிக்கானுடைய இதுக்கு வந்துட்டு அங்கே இருந்துட்டு அரேபியன் சி, இந்தியன் ஓஷனுக்கு வந்துட்டு அரேபியன் சீக்கு வந்துட்டு மும்பையில் வந்துட்டு டீலோட் பண்ணணும், இங்கே மங்களூரில் டீலோட் பண்ணணும், அப்புறம் அங்கேருந்து ட்ரெயின்லையோ இல்லாட்டி சென்னைக்கு கப்பல்லையோ வரணும். எவ்வளோ பெரிய ப்ராசஸ்! 60 நாள் டு 70 நாள் ஆகும். அது வரைக்கும் வீட்டில் என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்க. சடன்லி யூ கேனாட் பிரிங் இன் எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் முடியாது. புரியுதுங்களா? சரி, இது சம்மரு, இது வரை ஏசி ஓடிட்டே இருக்குது, அப்புறம் இதையும் போட்டு கனெக்ட் பண்ணிட்டு சமையல் பண்ணுறது, சுடுதண்ணி வைக்கிறது, நீங்கள் போனீங்கன்னா கரண்ட் அங்கே எகிரிக்கிட்டு போகுமே, எங்கே போகிறது கரண்ட்டுக்கு? நவ் யூ see ஒன் ப்ராப்ளம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நொய்டாவில் வந்துட்டு 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு லைனில் நிற்கிறான். எதுக்கு? சிலிண்டரை வச்சு நிற்கிறான், மாட்டு சிலிண்டர், எம்டி சிலிண்டரு. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? 6 சிலிண்டர் சொல்கிறாரு, இவருக்கு ஏதாவது தெரியுமா அவருக்கு? நீங்கள் அரசியல் அப்படின்றது ரொம்ப ஒரு கடினமான இடம். இவங்க புரியாமலே பண்ணுறாங்க, அதனால தான் எல்லாரும் வந்து மாட்டிக்கிறது. திமுக அப்படின்னம்னா அவங்களுக்கு ஒரு 70 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவ்வளோ கேள்வி கேட்டாங்க அண்ணாவை பார்த்து, அவ்வளோ கேள்வி கேட்டாங்க கலைஞரை பார்த்து. அதுலேருந்து வந்த கட்சி அது. நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு எனக்கு உனக்கு தான் போட்டி, இந்த கதையெல்லாம் வந்துட்டு எடுபடாது. ஜனங்களுக்கு நல்லா தெரியும், சொன்ன இதை செய்வான், இதை செய்ய மாட்டான், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எல்லாத்துலேயும் பில்ஃபரேஜ் இருக்குது. பில்ஃபரேஜ்னா தெரியுமா? ஒழுகல் எல்லாத்துலேயும் இருக்கும். அது 5% 2%. ஆமாம், இது இருந்துட்டு போகுது ஊடு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் ஊழல்னா என்ன ஏது தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு இவர் விஜய். உங்களுக்கு தான் தெரியாது, அவங்களுக்கு பக்காவாக தெரியும். மக்களை வந்துட்டு முட்டாளுன்னு நினைக்கிறவங்க அடிமுட்டாள், மக்களை புத்திசாலின்னு நினைக்கிறவன் பெரிய புத்திசாலி.